Hello NN4E squad, welcome to Nursing Foundation Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 20. The question number 20 is Biomedical Waste Management. In the Biomedical Waste Management question கேட்டாங்கன்னா டோட்டலா நீங்க ஒரு 6 subtitle ரைட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Introduction, Definition, Types of Hospital Waste, Category of Waste, Color Coding and the Disposal of Waste, Role of Nurse in the Biomedical Waste Management. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த சப்டைட்டில்ஸ் எல்லாம் கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்ங்கிறது ரெஃபர் டு அஸ் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட். ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கு என்னென்னலாம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதான் பயோமெடிக்கல் வேஸ்ட்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இம்யூனைசேஷன் இல்லைனா வந்து ஹியூமன் ஆர் அனிமல் அனாட்டமிக்கல் வேஸ்ட்லாம் இருக்கும். இதை இம்ப்ராப்பரா நம்ம டிஸ்போஸ் பண்றதுனால டிசீஸ் ஸ்பெசிபிக் இன்ஃபெக்ஷன்லாம் காஸ் ஆகுது. லைக் ஹெச்ஐவி, ஹெப்பாடைட்டிஸ் பி அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அஃபெக்டிங் த ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் த நேச்சர். ஸோ இதை ப்ராப்பரா நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதுல நர்சஸோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டிலிங் த வேஸ்ட், every patient care point and play an vital role in the segregation, disinfection, storage, transport and disposal of waste. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நிறைய வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணணும், அதை செக்ரிகேட் பண்ணணும், நெக்ஸ்ட் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு கலர் கோடிங் வைஸ் தான் ரோல் ஆஃப் நர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் இன் டு த டெஃபினேஷன் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன டெஃபினேஷன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் மீன்ஸ் எனி டைப் ஆஃப் வேஸ்ட் விச் இஸ் ஜென்ரேட்டட் டியூரிங் த diagnosis, treatment or immunization of the human being or animal in a research activity or in the production of the testing in the biology. First biomedical waste அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா biomedical waste அப்படிங்கிறது எனி டைப் ஆஃப் வேஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டட் டியூரிங் த டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் ஆர் த இம்யூனைசேஷன் ஆஃப் த ஹியூமன் பீங். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் டியூரிங் த பயாலஜிக்கல் டெஸ்டிங்ல இருந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்னு சொல்றாங்க. செகண்ட் டெஃபினேஷன், biomedical waste is referred to as waste is generated by the healthcare establishment, research facilities and laboratories during the medical procedure or the scientific investigation that may infectious and hazardous. Third simple definition என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா biomedical waste refers to the waste produced in the hospital or clinic or laboratory that may cause infection, injury or the environmental harm if it is not proper disposal. ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண போறோம். என்ன ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்ல என்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two type of hospital waste. ஒன் இஸ் நான் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட். நான் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது. பட் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். நான் ஹசார்டஸ் வேஸ்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா ஆஃபீஸ் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட் அண்ட் த பேப்பர்ஸ் அண்ட் ரேப்பர்ஸ். ஹசார்டஸ் வேஸ்ட்ல டோட்டலா 2 இருக்கு, பொட்டான்ஷியலி இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் அண்ட் பொட்டான்ஷியலி டாக்ஸிக் வேஸ்ட். பொட்டான்ஷியலி இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்டு ட்ரெஸ்ஸிங், சிரஞ்சஸ், ஷார்ப் நீடில் அண்ட் த பாடி ஃப்ளூயிட் டிஷ்யூஸ். பொட்டான்ஷியலி டாக்ஸிக் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா expired medicine and radioactive waste and the toxic chemicals. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா potentially toxic waste. So இந்த flow chart நீங்க hospital waste ஓட classification ரைட் பண்ணிரணும். Next we move on into the அதோட elaborate meaning மட்டும் பார்த்துடலாம். hospital waste அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. the waste which is generated from the hospital, clinic or lab is referred to as hospital waste. அதுல வந்து பாத்தீங்கன்னா 85% of non hazardous waste தான் இருக்கு. non hazardous waste அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா does not affect to the environment or does not cause any infection to the others. Example na office papers, wrappers, stationery, kitchen waste and the leftover foods and the sweeping waste and the floor waste. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா non hazardous waste ன்னு சொல்றாங்க. Next we move on into the hazardous waste. hazardous waste டூவா கிளாஸிஃபை பண்றோம். again that is potentially infectious and potentially toxic. பொட்டான்ஷியலி இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ்ல பேத்தோஜன்ஸ் இருக்கும், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸை காஸ் பண்ணும். பட் பொட்டான்ஷியலி டாக்ஸிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுல ரேடியேஷன் பிரசன்ட் ஆயிருக்கும் தட் கேன் கில் த மைக்ரோ ஆர்கன், தட் கேன் கில் த ஹியூமன் பீங்ஸ் அண்ட் த அனிமல்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்றோம். வாட் டைப் ஆஃப் வேஸ்ட், என்னென்ன கேட்டகரி ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட்னு கேட்டாங்கன்னா டோட்டலா 10 கேட்டகரி இருக்கு. இந்த 10 கேட்டகரி நீங்க ஒரு பேஜ்ல நீட்டா ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், செகண்ட் கேட்டகரினா அனிமல் அனாட்டமிக்கல் வேஸ்ட், தேர்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜிக்கல் வேஸ்ட், ஃபோர்த் கேட்டகரி ஷார்ப் வேஸ்ட், ஃபிஃப்த் கேட்டகரி இஸ் த டிஸ்கார்டட் மெடிசன் அண்ட் த சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ், சிக்ஸ்த் டைப் இஸ் த சாலிட் வேஸ்ட், செவன்த் டைப் இஸ் த சாலிட் வேஸ்ட். சாயில்டு வேஸ்ட் மீன்ஸ் அந்த பிளட் இந்த மாதிரி பிளாஸ்மாலாம் பிரசன்ட் ஆயிருக்கிறது சாயில்டு வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் லிக்விட் வேஸ்ட், இன்சனரேஷன் அண்ட் கெமிக்கல் வேஸ்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 கேட்டகரி ஆஃப் வேஸ்ட். நெக்ஸ்ட் அது எப்படி ப்ராப்பரா கலர் கோடிங் பண்றோம் அப்படின்னா there are 4 types of color coding: yellow, red, white, blue. yellow கலர்ல என்ன டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் anatomical waste, animal anatomical waste, soiled waste, expired medicine and the chemical waste, body fluids and clinical waste. இதான் வந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல டிஸ்போஸ் பண்ணணும்.
ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டாமினேட்டட் வேஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணக்கூடியது, பிளாஸ்டிக் பேக், ஐவி பாட்டில்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைப்ஸ், கண்டெய்னர்ஸ் அண்ட் கெத்திட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னாலே வந்து ஷார்ப் வேஸ்ட், ஸ்கேல்பல்ஸ், பிளேட்ஸ், நீடில்ஸ், சிரஞ்சஸ் வித் ஃபிக்ஸ்டு நீடில்ஸ், ஷார்ப் மெட்டல்ஸ் அண்ட் நீடில் டிப் கட்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல டிஸ்போஸ் பண்ணணும். ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா broken glasswares, cytotoxic waste, metallic body implants and contaminated glasses including the மெடிசன் வயல்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர் கோடிங். என்னென்ன கலர் கோடிங்ல என்னென்ன வேஸ்ட் இருக்குன்னு ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எல்லோ கலர் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் பேத்தாலஜிக்கல் வேஸ்ட். எல்லோ கலர் பேக்ல என்ன அப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க, அப்படி எல்லோ கலர் கண்டெய்னர் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் பேத்தாலஜிக்கல் வேஸ்ட். இதுல என்னென்ன டைப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் அண்ட் அனிமல் அனாட்டமிக்கல் வேஸ்ட், சாயில்டு வேஸ்ட், எக்ஸ்பிரேட் ட்ரக் அண்ட் கெமிக்கல் வேஸ்ட். என்ன மெத்தட்ல டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாட் டைப் ஆஃப் ட்ரக் இஸ் disposal is the incineration or the deep burial. Examples are human tissue, organs, body parts, dressing, cotton, plasters, bandage, expired or discarded medicine. நெக்ஸ்ட் ரெட் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ரீசைக்கபிள் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல என்ன டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டாமினேட்டட் நான் ஷார்ப் பிளாஸ்டிக்கா இருக்கணும். இது என்ன மெத்தட்ல டிஸ்போஸ் பண்ணலாம், வாட் மெத்தட்ல டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோகிளேவிங், மைக்ரோவேவிங் அண்ட் த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஐவி செட், கெத்திட்டர், டியூபிங், கிளவ் அண்ட் சிரஞ்சஸ். சிரஞ்சஸ் வித்தவுட் நீடில், வித் நீடல்னா அது ஷார்ப்ல போயிடும். ஒயிட் கலர், ஒயிட் கலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒயிட் டிரான்ஸ்லேண்ட் பஞ்சர் மீன்ஸ் ப்ரூஃப் கண்டெய்னர் ஷார்ப் வேஸ்ட். வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் மீன்ஸ் த used or unused sharp that causing the cut or puncture. What is the treatment or disposal of the white waste is the autoclaving, dry heat sterilization. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட். எக்ஸாம்பிள் நீடில், ஸ்கேல்பல்ஸ், பிளேட்ஸ் அண்ட் broken glass. And the fourth one is the blue container. Blue container is the glass and metallic waste. Example, what are the types of waste we use? They are the glassware, metallic or body implants. Types of disposal is the autoclaving or disinfection. Next examples of the blue container are the broken glass bottle, vials, ampules, metallic implants, syringes without needles. Next last one is the black. Black means the general waste that are non-hazardous waste. Treatment is the municipal disposal or the landfill. Examples are the paper, wrappers, kitchen waste and the food leftovers. Next role of nurse in the biomedical waste. First வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 roles இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட், அதான் அந்த கலர் கோடிங் வைஸ் என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா வந்து வேஸ்ட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் த கலெக்ஷன் அண்ட் த லேபிளிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லோ கலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனாட்டமிக்கல் வேஸ்ட்னு அதுல லேபிள் ஒட்டணும். பிளாக் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வேஸ்ட்ங்கிற மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த பேக் வந்து 3/4 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதை டேட் அண்ட் டைம் மானிட்டர் பண்ணிட்டு நம்மளோட டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் வித்தின் 48 hours ஆர் 2 daysக்குள்ள அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. இன்ஃபெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் அந்த கலர் கோடிங் வச்சுட்டு அதை கரெக்டாக பண்ணி பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஆட்டோ கிளேவிங்கா இல்லை டீப் பரியலா இன்சனரேஷன் சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ப்ராப்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெக்கார்டிங். இது வரலும் பண்ண ப்ராசஸை ரெக்கார்ட் பண்ணணும். வேஸ்ட் ஜென்ரேஷன் என்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், என்ன டைம்ல வந்து டிஸ்போசல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் எஜுகேட் அண்ட் அவேர்னஸ். நமக்கு கோவொர்க்கர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அதர் பேஷண்ட்ஸ் அண்ட் பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்டோட செக்ரிகேஷன், கலர் கோடிங் எல்லாமே சொல்லணும்னு சொல்றாங்க. சேஃப்டி மெஷர்ஸ் மீன்ஸ் த பர்சனல் யூஸ் ஆஃப் த பிபி, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் லைக் த கிளவுஸ், மாஸ்க் அண்ட் காகல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணும் நர்சஸ் வந்து டியூரிங் த டிஸ்போசல் அண்ட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பயோமெடிக்கல் வேஸ்ட். அப்போ ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொஸ்டினை எப்படி சம்மரைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷனில் பயோமெடிக்கல் வேஸ்ட்னா என்ன, அதனால வர என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது ஹியூமன்ஸ்க்குன்னு சொல்கிறோம். டெஃபினேஷனில் 2 டெஃபினேஷன் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. எகைன் ஒரு டெஃபினேஷன், பயோமெடிக்கல் வேஸ்ட்டுக்கு தான் 3 டெஃபினேஷன் இருக்குது. பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன், ப்ராப்பர் டிஸ்போசல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 லைன்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்க்கு அந்த ஃப்ளோ சார்ட் போடுங்க, வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. கேட்டகரி ஆஃப் வேஸ்ட்ல 10 கேட்டகரி ஆஃப் வேஸ்ட். கலர் கோடிங்ல ஃபர்ஸ்ட் வந்து டிராப் பண்ணுங்க, கலர்ல டிராப் பண்ணிட்டு இந்த கலர்ல என்னென்ன வேஸ்ட் இருக்குன்னு ரைட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா 5 கலர் கோடிங் வச்சுட்டு இந்த பேக்னா என்ன, இந்த பேஸ்கெட்டுக்கு என்ன மீனிங்கிற மாதிரி எழுதிட்டு மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் எக்ஸாம்பிள் எல்லாம் ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் நர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 12 ரோலை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு 7 ரோலை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு நீங்க ஒன்று எழுது ரைட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஐ கொஸ்டின் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.